ஆர் 5ஆல் டிவைட் ஆகக்கூடாது, 7ஆல் டிவைட் ஆகணும். ஓகேவா? நம்ம ஆஸ் யூஷுவல் நேம் கொடுத்துக்கலாம். ஏன்றது 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ், 3ன்றது பி, சின்றது 5ஆல் டிவைட் ஆகிறது, டிங்கிறது 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் ஆகணும். பட் அந்த நம்பர்ஸ் 2, 3, 5ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம 1 to 2000குள்ளே 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். டிவைசபிள் பை 7 டேரெக்டாக நம்ம எழுதாமல் இப்படி கூட போட்டுக்கலாம். டிவைசபிள் பை 7னா கார்டினாலிட்டி ஆஃப் டி 2000 by 7 போடும்போது 285. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸில் 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸில் அப்போது 7 into 2ஆலையும் 7ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ், அப்போது 2 into 7 போடும்போது 14 போட்டோம்னா 142. அதே போலவே 3 and 7, 5 and 7. ஓகேவா? 5 and 7 இந்த 3 செட்ஸும் போடும்போது இது போல் வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா இது 3க்கும் காமன் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்தே மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்போது வந்து ஆக்சுவலாக ஒரு டைம் தான் மைனஸ் பண்ணணும். காமன் நம்பர்ஸை என்ன பண்ணுறோம், இதுக்கும் இதில் காமன் நம்பர்ஸ் ஒரு முறை மைனஸ் பண்ணுறோம். தென் இதுக்கும் உள்ள காமன் நம்பர்ஸ் ஒரு முறை மைனஸ் பண்ணுறோம். இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள காமன் நம்பர்ஸ் ஒரு முறை மைனஸ் பண்ணுறோம். ஒரே நம்பர்ஸை 3 டைம்ஸ் மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போது ஒரு டைம் தான் மைனஸ் பண்ணணும். 3 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணுறதுனால திரும்ப நம்ம 2 டைம்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அந்த ஆட் பண்ணுறது என்ன பண்ணலாம், எது ஏ அண்டு பி. அப்போது இதில் எல்லாமே பாருங்கள் டி வந்து இன்டர்செக்ஷனில் வந்துடும். நம்ம ஆஸ் யூஷுவல் போடுறது தான், ஏபிசி போடுவோம் இல்லையா தனித்தனியாக, இங்கே எல்லாத்துலேயும் இன்டர்செக்ஷன் வித் ஏ வரும். அவ்வளோதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது என்ன பண்ணோம், ஏபிசி தனியாக போட்டோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி போடணும். ஓகேவா? ஸோ அப்போது 2, 3 and 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் வித் டி போடும்போது இது. அடுத்தது 2, 5 and 7 போடும்போது என்ன வரும், ஸோ இந்த நம்பர்ஸ் வரும். 2, 3, 5 அடுத்தது ஏ அண்ட் பி, ஏ அண்டு சி, பி அண்டு சி. ஓகேவா? ஸோ பி இன்டர்செக்ஷன் அண்டு சி இன்டர்செக்ஷன் டி போடும்போது 19 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே 2 டைம்ஸ் தான் ஆட் 3 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணதுனால 2 டைம்ஸ் தான் ஆட் பண்ணணும். மறுபடியும் இங்கே என்ன பண்ணிடுறோம், 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறதுனால திரும்ப ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணணும். அங்கே போடுற அதே தான், ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இது 3க்குமே உள்ள காமன் நம்பர்ஸை என்ன பண்ணிடலாம், அகைன் ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணிடலாம். என்ன, ஸோ எல்லாத்தாலையும் டிவைட் ஆகிறது 2, 3, 5 and 7 பார்க்கும்போது உங்களுக்கு 9 வரும். திஸ் மீன்ஸ் வாட், எப்படி 2000 2 into 3 into 5 into 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 பாயிண்டில் வரும். ஸோ 9. ஓகேவா? ஸோ இப்போது ஃபைனலி the number of integers between 1 to 2000 which are divisible by 7 but not divisible by 2, 3 and 5 போடும்போது first divisible by 7ல இருந்தால் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் டி, பி இன்டர்செக்ஷன் டி, சி இன்டர்செக்ஷன் டி. கவனிங்க, இங்கே முன்னாடி நம்ம அந்த ஆக்சுவலாக ஒரிஜினல் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதுலேயே தான் ஏபிசி. பட் இங்கே எல்லாத்துலேயுமே இன்டர்செக்ஷன் வித் டி வரும். ஓகேவா? ஏபிசி மாதிரி தனியாக பார்த்தீங்கன்னா அது கூட இன்டர்செக்ஷன் வித் டி வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ டி மைனஸ் திஸ் ஒரு இதை சப்ராக்ட் பண்ணோம்னா அடுத்தது இந்த 2 காம்பினேஷன்ஸை ஆட் பண்ணுறோம். திரும்ப 3 காம்பினேஷனை மைனஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 76ன்னு ஆன்சர் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஓகேவா? ஸோ அதே வீடியோவில் நம்ம நிறைய ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருந்தோம். பட் மற்ற ஹோம்ஒர்க் சம்ஸுக்கு எல்லாமே நான் சொன்ன ஃபார்முலாஸ் எல்லாம் கரெக்ட் தான். இந்த ஒரு ஹோம்ஒர்க் சம்முக்கு இதுக்கு மட்டும் தவறாக சொல்லியிருப்பேன். அதனால் இந்த ஹோம்ஒர்க் சம்மை திரும்ப சரி பண்ணிக்கலாம். How many integers between 1 to 300 are there that are divisible by at least one of? At least one of na enna artham, 3 or 5 or 7. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A union B union C என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். செகண்ட் கொஸ்டின், 3ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகணும். பட் அதே நம்பர் 7ஆல் டிவைட் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், 3ஆலையும் 5ஆலையும். அப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சி அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகக்கூடாது. அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நாட் டிவைசபிள் வந்தது. அதனால் சூப்பராக நம்ம டைரெக்டாக போட்டோம். பட் இங்கே பாருங்கள், டிவைசபிள் பை 5. டிவைசபிள் பை 5னா என்னென்னு எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் பி மைனஸ் நாட் டிவைசபிள் பை 3 ஆர் 7 நினைக்கிறேன். இது ஓகேவா? அண்டுன்னு போட்டுட்டேன், 6 தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? நாட் டிவைசபிள் பை 3 ஆர் 7. ஸோ என்ன பண்ணணும், பிஆர் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்
3 ஆல் டிவைட் பி ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லேருந்து 3 ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் மைனஸ் பண்ணால் இப்போது பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி ஐம் சாரி சி இது இல்லையா இது எஸ் இதுக்கு வந்து ஏ இது ஐம் சாரிம்மா 3 ஆல் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை ஏனும் 5 ஆல் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை பின்னு இது சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் பி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ தென் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ 2 முறை சப்ராக்ட் பண்ணிடணும், அப்போ இன்னொரு முறை ஆட் பண்ணிடணும். எப்படி ஆட் பண்ணணும்? பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதை கரெக்டாக போட்டுக்கோங்க. சாரிப்பா, கொஞ்சம் மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது ஒரு வீடியோ மட்டும்தான் தப்பு, இதுக்கப்புறம் மற்றது நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த புக்கை ஃபாலோ பண்ணிவிட்டேன். நான் சரியாக கொஞ்சம் திங்க் பண்ணாமல், அது என்னோடய மிஸ்டேக் தான். இனிமேல் நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து போட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.